எக்ஸசைஸ் 3.7ல ரிவிஷன்ஸ் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம் எழுதிக்கணும். சம் எழுதிட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ள கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 400 100 கேன்சல் ஆகுது. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 4 இருக்கும். 4 ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது 2 வரும். எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது 2, ஒய் பவர் 12 வந்து 6 வரும். 16 வந்து 18 வரும். ஸோ 8 வந்து 4, 4 வந்து 2, 4 வந்து 2. இப்போ கேன்சல் பண்ண முடியும். ஒய் பவர் 2 இசட் பவர் 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். சரி, இங்கே 4 வரும், இங்கே 6 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் என்னது? 2 எக்ஸ் ஸ்கொயர் 2 டைம்ஸ் போயிடும். 2 மேலே ஒய் பவர் 4 இசட் பவர் 6 கீழே எக்ஸ் பவர் 2. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் இப்போ கொடுத்துருக்க குவாட்ராடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எழுதியிருக்கு. கீழேயும் இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எழுதியிருக்கு. ஸோ √7x ப்ளஸ் √2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஆன்சர் √7x ப்ளஸ் √2 பை x மைனஸ் 1/4 ஆயிரும். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை, அதாவது இங்கே x மைனஸ் 1/4 இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த 4 மேலே கொண்டு போயிட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 4 √7x ப்ளஸ் √2 பை 4x மைனஸ் 1. செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 121 வந்து 11 ஸ்கொயர்டு, 81 வந்து 9 ஸ்கொயர்டு. ஸோ கொடுத்துருக்க சம்மை எழுதிட்டு நீங்கள் ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா இங்கே வந்து 11 ஆயிரும் வெளியில் வரும்போது. இது வந்து 8ல் பாதி 4, இங்கேயும் 4, பி மைனஸ் சிலையும் 4. ஸோ பை 9, இங்கே பி மைனஸ் சியில் 2, ஏ மைனஸ் பியில் 6, பி மைனஸ் சியில் 4. இப்போ பி மைனஸ் 2. இப்போ பி மைனஸ் 2 2 டைம் இருக்குது. ஸோ 4 பேலன்ஸ் உள்ளதெல்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களோட ஆன்சர். அவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன். அதாவது செகண்ட் சம்மில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x + 5, 2x + 5. ஸோ 2 டைம் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது என்னது? 2x + 5 த ஹோல் ஸ்கொயர்டு வரும். ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களோட ஆன்சர் 2x + 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். x + y + z அந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேர்ம் மட்டும் பிரித்து எடுக்கணும். 9x², நெக்ஸ்ட்டு y, அடுத்து z. இதை கொஞ்சம் ஆர்டர் படி எழுதுனிங்கன்னா இப்போ x + y + z த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை. ஸோ இப்போ அழகாக 3x - 4y + 5z அப்படின்னு போடலாம். ஹோல் ஸ்கொயர்டு வரும். ஸோ உங்களுக்கு ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது என்ன வரும்? 3x - 4y + 5z. அவ்வளோதான் ஆன்சர். இதை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிட்டிங்கன்னா அழகாக ஈக்குவேஷன் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா இதில் 3 குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குவாட்ராடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4x - 1 x - 2. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 7x + 1 x - 2. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 7x + 1 4x - 1. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இங்கே ஏற்கனவே 2 டேர்மாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளியே வரும்போது ஒவ்வொரு டேர்மாக வெளியில் வந்துடும். ஸோ 4x - 1 7x + 1. இதுதான் உங்களோட 7ல் செகண்ட் சம்மில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷன் நம்பரில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன்லையும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரதுக்காக ஒரு 6ஆல் மல்டிபிள் பண்ணி ஒரு 6ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன தேவை? 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது என்னாகும்? இந்த 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இங்கே வந்து நமக்கு 3 தேவை. ஸோ 3ஆல்
மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஈக்குவேஷன் 1/6 ஃபஸ்ட்டு நம்பர்லாம் எடுத்து எழுதியாச்சு. 1/6, 1/2, 1/3. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4x + 3, 3x + 2. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 3x + 2, x + 2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4x + 3, x + 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அதுவாகவே 2 வந்துடும். ஸோ உங்களுக்கு இங்கே நம்பர் என்ன வருது? 6 × 2 12, 12 × 3 36. அப்போ 36 வெளியில் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எடுக்கும்போது 6 வெளியில் எடுப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ 4x + 3, 3x + 2, x + 2. இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. அவ்வளோதான். செகண்ட் சம்மில் 4th சப்டிவிஷன் முடிஞ்சது. தேங்க்யூ.